தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் பியூலா. எங்கள் ஃபேமிலி வந்து மாந்திரீகத்தினால கட்டப்பட்டிருக்கு. நான் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன். இருந்தாலும் ஒருவித பயம் வந்து என்னை ஆட்கொண்டுட்டே இருக்கும். இப்பயும் ரொம்ப திகிலாக இருந்தேன். என்ன ஆகப்போகுது, அடுத்து என்ன, பௌர்ணமி அமாவாசை வந்தாலே எனக்கு அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். பிள்ளைகள் விழுந்துருமே, ஏதாவது ஆகுமே எனக்குள்ளே. ரொம்ப அந்த பயம். என்ன தான் நான் முழங்கால் படிக்கிட்டு நல்லா ஜெபிச்சு அந்நிய பாஷை பேசினாலும் வேதம் வாசிப்பேன். அந்த பயம் பயங்கரமாக என்னை ஆட்கொண்டுச்சு. நைட்டு திடீர்னு நான் யூடியூப் போகும்போது மைக்கேல் பாஸ்டரோட யூடியூப் லைவ் பார்த்தேன். சரி, நம்ம ரெகுலராக பண்ணிடலாமே ப்ரேயர் அப்படின்ட்டு நினைக்கும் போதே என்னுடைய ரெகுலர் ப்ரேயரை விட்டுட்டு பாஸ்டரோட லைவில் வந்து அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணோடனே சரி ஒரு ஜெபம் பண்ணிக்கலான்ட்டு இப்போ நான் கால் பண்ணேன். உடனே பாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. அந்த ப்ரேயர்லேயே பாஸ்டர் அதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் பாஸ்டரோட சாட்சி வந்து என்கிட்ட சொன்னாங்க. அவங்க எப்படி, அவங்க சிஸ்டர்ஸ்லாம் எப்படி பிலீஃப்ஸுக்கு பாதிக்கப்பட்டு செல்ஃப் டெலிவரன்ஸே அவங்க பண்ணது, அவங்கள மோட்டிவேட் பண்ணாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நமக்கு எல்லாமே, எனக்கும் எல்லாமே தெரியும், 100க்கு 100 தெரிஞ்சாலும் பயம். அதுதான் பூரண விசுவாசம் இல்லை. ஏதோ ஆகும், அவனோட வல்லமை தான் பெருசுன்ற மாதிரி. எப்படியோ அவன் ஏதோ பண்ணிட்டு தான் இருப்பார், கத்தர் இருந்தாலும் அந்த மாதிரி தான் நான் என்னுடைய இதாக இருந்துச்சு. ஏதோ அவனோட கிரியை நடந்துக்கிட்டு இருக்கும், அப்படி தான் அது என்னுடைய தாட்டில் இருந்துச்சு. பயங்கர மனக்குழப்பத்தில் இருந்தேன். கொஞ்சம் நேரம் சாட்சி சொன்னாங்க. நல்லா வேத வசனங்கள் பேசும்போதே ஒரு 20 வசனம் வந்துடுச்சு. வசனத்தோட அதிக நம்பர்ஸு, வேர்ஸு, சாப்டர்ஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வசனங்கள்லாம் சொல்ல என் மைண்டில் ஸ்டோர் ஆச்சு. கொஞ்ச நேரம் பேசுனதுலேயே வசனத்தின் பேச சாட்சி சொல்ல எனக்குள்ளே ஒரு 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 திடன் பலன் வந்துச்சு. சரி, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இவ்வளோ பெரிய மந்திரமாக இருந்தாலும் நம்ம ஏன் நம்ம வாயினால். பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் எதை அதிகமாக நீங்கள் அறிக்கையிடுறீங்களோ அதுதான் நடக்கும்னு. நான் இயேசுவை விட உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் எல்லாமே நான் பண்ணுவேன், உபவாசம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எல்லாம் மந்திரம் வச்சுருக்காங்க, வச்சுருக்கா சோசரி, இதுதான் என் வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாஸ்டர் சொன்னோன்னே எனக்கு மைண்டில் ஸ்டோர் ஆச்சு. நம்ம பண்ணுற மெயின் மிஸ்டேக் வந்து இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன்னு. அப்போ இப்போ ஒரு பொருத்தனை எடுத்த ஆண்டவரே, இனி இந்த வேர்டை, அது அப்படியே இருந்தாலும் இந்த வேர்டை நான் அறிக்கையிட மாட்டேன் அப்படின்னு. அவ்வளோ அழகாக கொஞ்சம் நேரத்தில், யாருன்னு எனக்கு தெரியாது பாஸ்டர், நான் பார்த்ததும் கிடையாது. ஒரே டைமு இத்தனை வருஷம் இல்லாமல் அவங்கள லைவ் ஜஸ்ட் அப்படி கோத்ரூ பண்ணும்போது லைவில் பார்த்ததான். அவங்க எனக்கு யாரும் தெரியாத நான் கால் பண்ணி தேவனுடைய சித்தம் இது தீர்மானத்தின்படி அவங்க என் ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி எனக்கு ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. அப்படி பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே 7 டைம்ஸ் வந்து, இது தூங்குகிற டைமே கிடையாது, இப்போ தான் நடந்ததை தான் உங்களுக்கு நான் சாட்சி சொல்கிறேன். பயங்கர யானை கொட்டாய்வியாக வந்துச்சு. நல்ல ஒரு கட்டுகள் உடையப்பட்டதை நான் உணர்ந்தேன். அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிடினஸ் மாதிரி இருந்தது, தலையெல்லாம் சுற்றி. நானும் கொஞ்சம் அபிஷேகத்துலேயே இருந்தேன். பாஸ்டர் சொல்ல வசனத்தை அறிக்கையிட்டு எனக்காக ஜெபிக்க அப்படியே பண்ணும்போதே எனக்குள்ள உள்ள இந்த பயம், குழப்பம், என்ன ஐயோ அவங்க அப்படியோ அவன் என்னெல்லாம் பண்ணிடுவானே அந்த மாதிரி எனக்கே சொல்ல வெக்கமாக இருக்குது. இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சு இவ்வளோ உபவாசம் திருவிருந்தெல்லாம் எடுத்துட்டும் பாஸ்டர் ஒவ்வொரு சாதனமாக சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ வெக்கப்பட்டு நான் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். சை, நம்மளாம் கிறிஸ்தவ பிள்ளையா, புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்காரு, பிள்ளை என்கிற பிதாவுக்கு பிள்ளை, அதுவும் கொடுத்தும் வசனத்தை கொடுத்தும் அவனை தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோ வச்சிட்டான்னு இப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு கேவலமாக இருந்துச்சு. நான் ரொம்ப வெட்கப்பட்டேன், அவமானப்பட்டேன் கர்த்தருக்கு முன்பது. அவ்வளோ பெரிய தெய்வத்தை அவர் அப்படி பாஸ்டர் சொன்னாங்க. பெரியவர் நமக்குள்ள இருக்க பெரிய வல்லமை அவருக்கு ஒன்றும் நடங்காது, ஒன்றும் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ அதை வந்து நான் அசால்ட்டாக எண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ அவிசுவாசம். ஐயோ இவ்வளோ நான் கண்டிப்பாக நடக்கும், நம்மள்ட்ட ஏதோ இருக்குது, கசப்பு மன்னிப்புலாம் இருக்குது, ஏதோ அதனால் அவன் ஏதோ பண்ண போகிறான், ஜெயம் எடுக்க போகிறான்னு. இவ்வளோ கொஞ்ச நேரம் பேசுனதில் கர்த்தர் அவ்வளோ பெரிய விடுதலை கொடுத்தாங்க. பாரங்கள்லாம் இறங்கிட்டு பாரமாக அந்த சர்ச்சுக்கு போயிட்டு, ஐயோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கோம், மாந்திரிக அட்டாக் பண்ணிவிடும், இல்லையும் ஜெபிச்சு ஒர்ஷிப்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் உட்காந்து நீங்கள் எங்கள் சர்ச்சில் நான் பாட்டு பாடினேன், ஒர்ஷிப் பண்ணிவிட்டு அங்கே மக்களுக்கு அங்கே ஒரு புத்தி சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு நான் பயந்துட்டு இருக்கிறேன். சச்சோ நைட்டு என்ன ஆகப்போதோ, ஜெபிச்சுட்டு வந்திருக்கோமோ, எனக்கு உண்மையாக அங்கே கேவலமாக இருந்துச்சு. பாஸ்டர் சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ வருத்தப்பட்டேன். என்ன இப்படி இருக்கும், கர்த்தருடைய பிள்ளையாக இருந்துட்டு ஒரு விசுவாசம் இல்லை, கர்த்தர் எவ்வளோ துக்கப்பட்டிருக்காரு என்னை குறித்து அப்படின்னு.
அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட ஒரு சைடு மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே பண்ணால் உண்மையாக ஒரு பயத்தின் ஆவி எனக்கு என்னை விட்டு விலகுச்சு. பெரிய சாட்சி இது. நல்லா நிம்மதியாக தூங்குவேன். தண்ணி வச்சு ஜெபிச்சு விட்டாங்க. அதை குடித்தேன், பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். வீடு முழுக்க தெளிச்சிருக்கிறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே அவ்வளோ உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செஞ்சது போல் என்னுடைய உள்ளார்ந்த ஆத்மாவில் கண்ணீர் கலக்கங்கள்லாம் கர்த்தர் இந்த தாசன் மூலம் எனக்கு பேச வச்சு எனக்கு விடுதலை கொடுத்தாங்க. நீங்கள் தொடர்ந்து இதையும் பாஸ்டரோடதை நீங்கள் கேளுங்க. இந்த பாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் பார்த்ததும் கிடையாது. நான் அவ்வளோ கட்டுப்பட்டிருக்கேன் மாந்திரிகத்தால். கேரளா மந்திரம் இல்லை, யார் ஜெபிச்சாலும் மந்திரம் மந்திரம் மந்திரம், உங்களுக்கு மந்திரம் இருக்குது, அப்பாவுக்கு மந்திரம் இருக்குது, உங்கள் கணவனுக்கு மந்திரம் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஊடுபடி ஆக்குனா மாதிரி பேசுகிறாரு பாஸ்டர். எல்லாம் விடுதலை ஆன அவரோட வார்த்தை என்னை பலப்படுத்தி கட்டப்பட்டுச்சு கர்த்தருடைய கிறிஸ்துவின் அன்புக்குள்ள. இப்போ தெளிவு வந்துச்சுன்னு சொல்லலாம். நான் இந்த ஜெபத்தின் மூலம் மற்றோட நான் மகிமைப்படட்டும். அந்த சாட்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். ஜெபித்த பாஸ்டர் குடும்பத்திற்கும் மனதார நன்றிகளையும் ஜெபத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது உபாகமம் 1:40. நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கேதான் இஸ்ரவேலரின் வனாந்திர வாழ்க்கை ஆரம்பமானது. நன்றாக பாருங்கள் பிரியமானவர்களே, வனாந்திர பயணம் தேவனுடைய பிரயாண திட்டத்தில் இல்லவே இல்லை. இது இஸ்ரவேலர் தானாய் தெரிந்து கொண்டது. 40 நாள் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதை அவிசுவாசத்தால் 40 வருடமாக்கியது இஸ்ரவேலரின் திறமை. ஆம் பிரியமானவர்களே, அவிசுவாசம் பயணத்தை நீடிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பயணத்தை அது நீட்டி கொடுக்கிறது. விசுவாசம் வேலையை லகுவாய் முடிக்கிறது. எமோரியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் சொன்னபோது இஸ்ரவேலர் நம்பி கடந்து சென்றிருந்தனர் என்றால் கானான் 40 நாளில் கைவசமாகி இருக்கும். முடியாது என்று அவர்களின் அவிசுவாச அறிக்கை, ஆழமான அவிசுவாசம் அவர்களின் பாதையை திருப்பி போட்டது. பிரியமானவர்களே, நாக்கு நம்முடைய பாதைகளை திருப்பி போடும் வல்லமை உடையது. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும் என்று யாக்கோபு 3:4 வாசிக்கிறோம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பொறுமையானவைகளை பேசும். பாருங்கள் பிரியமானவர்களே, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளித்து விடுகிறது என்று வாசிக்கிறோம். கப்பலின் திசையை சுக்கான் திருப்பியது போல இஸ்ரவேல் ஜனங்களின் திசையை அவர்கள் நாக்கு திருப்பியது. ஆம் பிரியமானவர்களே, கானானிலிருந்து வனாந்திரத்துக்கு அது திருப்பி போட்டது. நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். திரும்பி போ என்று சொல்லுவதில் இருந்து தேவனுடைய வழி பிரயாண வரைபடத்தில் வனாந்திரம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. விரைவில் கானான் கைவசமாகும். பிரியமானவர்களே, உங்களை சுற்றி வனாந்திரம் இருப்பினும் சிந்தனையிலே உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கட்டும். ஆம் பிரியமானவர்களே, மரணம் அல்ல, ஜீவனே உங்களுக்குள் இருக்கட்டும். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் மிக பெரிது என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் மாத்திரம் கிடையாது, நீங்கள் பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தை. பிரியமானவர்களே, விசுவாசத்தினால் நீங்கள் பேசும் ஜீவனுள்ள வார்த்தை, அதை கொண்டு உங்கள் வாழ்க்கையின் பிரயாணம் நீடிக்கும். பிரியமானவர்களே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் விசுவாசியே, நீ பதறாதே என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, உன் வழி வாய்க்கும். என் ஆண்டவர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார். உன் வனாந்திர வாழ்க்கையை என் ஆண்டவர் சரி செய்வார். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பாதைகளை என் ஆண்டவர் செவைப்படுத்தி தருவார். அவர் மேல் விசுவாசம் வையுங்கள். விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் நன்மையானவைகளை பேசுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். உங்கள் பிள்ளைகளை சபியாதிருங்கள்.
குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் சபியாதிருங்கள், ஒருவரை ஒருவர் கடிந்து கொள்ளாதிருங்கள். பிரியமானவர்களை, கடுமையான வார்த்தைகளால் குடும்பங்களை சிதறடித்து போட்டு விடாதீர்கள். உங்கள் வார்த்தைகளிலே, அந்த உணர்ச்சியிலே நீங்கள் கண்ட்ரோலாக இருக்க வேண்டும். நிச்சயமாக பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கட்டும். இந்த காலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நன்மையானதை பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். அற்புதம் நடக்கும் வரை பேசிக்கொண்டே இருங்கள். விசுவாசத்தினாலே பேசிக்கொண்டே இருங்கள். இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இந்த தேவன் என் வாழ்க்கையை மாற்றுவார், என் தரித்திரத்தை மாற்றுவார், என் பிள்ளையின் வாழ்க்கையில செழிப்பை கொடுப்பார், என் கற்பத்தின் கனியை அவர் நிரப்புவார். நிச்சயமாகவே நான் உயர்ந்திருப்பேன். நான் வாளாக அல்ல, நான் தலையாகத்தான் இருப்பேன். நான் கீழாக அல்ல, நான் மேலாக இருப்பேன். என் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தும்படி நான் உயர்ந்திருப்பேன், செழித்திருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று நீங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் உங்களிடத்தில் வந்து அவன் சொல்லுகிற பொழுது, பார், அவ்வளவுதான், உன் பையன் படிக்கவே மாட்டான். இல்லை, என் மகனுக்குள்ள தேவ ஞானம் வரும். நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தை கொண்டு, பொல்லாத பிசாசை போ என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வியாதிகளை பார்த்து பேசி பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் மருத்துவர்கள் சொல்லலாம், அவ்வளவுதான், இந்த வியாதினாலே தான் இனி உங்களுக்கு கடைசி வரைக்கும் போகும். நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும். இது உங்களை சரீரத்தை விட்டு இது போகாது. நீங்கள் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தாலே ஆண்டவர் கெடுப்பார். இந்த வியாதி என்னை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வாய்களை திறந்து பேசி பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த என் வழி வாய்க்கும் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தி தருவார். பிரியமானவர்களே, நாவின் அதிகாரத்தை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து விசுவாசத்தை கொண்டு பேசுங்கள். என் தேவன் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி தருவார். உங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிறார். நீங்கள் பேசும் நல் வார்த்தைகளுக்காக என் தேவன் காத்திருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் சத்தத்தை கேட்க என் தேவன் ஆவலாக இருக்கிறார். நீங்கள் பேசும் நல் வார்த்தைகளை கேட்க என் ஆண்டவர் ஆவலாக இருக்கிறார். நீங்கள் பேசி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் வேலை செய்து முடிப்பார். நிச்சயமாகவே நீங்கள் பேசி பாருங்கள். என் தேவ தூதர்கள் நிச்சயமாகவே உங்களை சூழ்ந்து கொண்டு உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்கள். என் தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கட்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவர் அப்பா, உன்னதமானவரே, மகத்துவம் உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே அப்பா, தன் சொந்த குமாரனையே எங்களுக்காக தந்தவரே, ஆதியும் அந்தமுமானவரே, ஹல்லேலூயா, தொடக்கமும் முடிவுமானவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, ஹல்லேலூயா, கிருபை நிறைந்தவரே, சத்தியத்தை கொண்டவரே, எசப்பா, எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தர வந்தவரே, எங்களை மறுரூபப்படுத்துகிறவரே, ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர், எங்கள் தலையின் மேல் அபிஷேக எண்ணெயை ஊற்றுகிறவர் அப்பா, எங்களை பிரகாசித்து எரிகிற விளக்காய் மாற்றுகிறவர். இந்த காலை வேளையிலும் சுவாமி, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொரு ஆளுகை செய்யட்டும் அப்பா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். நிச்சயமாகவே இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகள் உண்மை கண்டடையணும் அப்பா. விசுவாசம் உள்ள ஹல்லேலூயா வார்த்தைகளை பேச இந்த காலை வேளையிலே நீர் கற்றுக் கொடுத்தது போல ஜீவனுள்ள வார்த்தையுடைய பிள்ளைகள் பேச என் ஆண்டவர் உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா அப்பா, ஒருவரை ஒருவர் சபிக்காது, ஒருவரை ஒருவர் கடிந்து கொள்ளாது, ஒருவருக்கு மேல் ஒருவர் அப்பா காழ்ப்புணர்ச்சி இல்லாதபடிக்கு என் ஆண்டவர் இந்த காலை வேளையில இருதயங்களை நீர் மாற்றுவீராக ராஜா. துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்தீரப்பா. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க இயேசுவே, நீர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அந்த பூமிக்கு வந்தீங்கப்பா. மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை உங்களுடைய மரணத்தினால் நீர் ஜெயித்தீர். ராஜா, ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசின் தலையை நீர் நசுக்கி போட்டீர், சர்ப்பத்தின் தலையை நீர் நசுக்கி போட்டீரப்பா. வலு சர்ப்பத்தின் தலை நசுக்கப்பட்டாயிற்று. என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. என் தேவன் அப்பா, நீர் அநேக ஜனங்களை இந்த நாளிலே உன் பக்கமா நீர் இழுத்து கொண்டு இருக்கிறீரப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல அப்பா. என்னுடைய தேவனுடைய சித்தமே நீ சுத்தமாகு என்பதுதான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் சுத்தமாக வேண்டும். நிச்சயமாகவே உங்களுக்குள் ஒரு மனம் திரும்புதல் வரணும். என் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நின்று அப்பா பிதாவே என்று கூக்குரலிடுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றி தாரும் சுவாமி.
என் குடும்பத்தில் காணக்கூடிய எல்லா போராட்டத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கூட கண்ணீரோடு தேவனை நோக்கி பார்க்கிறீர்களா? நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். அவருடைய கரம் உங்கள் மேல் அமரும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எல்லா சத்துருக்களின் கைகளிலிருந்து உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். எல்லா பிசாசின் போராட்டத்திலிருந்து என் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உன்னதமானவரே. தேவ தூதர்கள் இந்த நேரத்தில் அப்பா பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும். அம்மா ராஜா, அதிசயத்தை உன்னை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களா ராஜா? அதிசயம் இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகணும். பாவ சாபங்கள் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள தெய்வமே, எங்கள் சத்தத்தை கேட்கிறவரப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா எங்கள் ஜெபங்களை கேட்கும்படி நீர் உம்முடைய செவிகளை நீர் திறந்து வைத்திருக்கிறீரப்பா. எங்கள் விண்ணப்பம் உம்முடைய காதுகளிலே அது இந்த நேரத்திலே அது கேட்கப்படுவதாக. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, எங்கள் மேல் நேசம் கொண்டவரே, எங்களை கட்டி அணைக்கிறவரே, எங்களுக்கு முத்தம் செய்கிறவரே, அமராஜா உம்முடைய மார்பிலை எங்களை போட்டுக் கொள்ளக்கூடியவரப்பா. சூழ்நிலைகள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் வந்து இறங்கி நின்று எங்களை விடுதலையாக்குகிறவரப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் அக்கினிக்குள் நின்றாலும் அந்த அக்கினிக்குள்ளாக வந்து எங்களை காப்பாற்றுகிறவரப்பா. நாங்கள் ஆழியின் ஆழத்துல இருந்தாலும் அந்த ஆழிக்குள்ளாக இறங்கி வந்து எங்களை விடுதலையாக்குகிறவர். அமராஜா இயேசுவே, மரண தருவாயில் நாங்கள் இருந்தாலும் ஹல்லேலூயா, ஜீவனை உடைய தேவன் ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயிக்க வைப்பீரப்பா. உங்க தயவு, உங்க கிருபை இந்த காலை வேளையில கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கணும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளணும் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நிரப்பணும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகக்கூடாது. பொருளாதார நெருக்கங்கள் மாறி போகணும் சுவாமி. ஹல்லேலூயா. செல்வம் பிள்ளைகளை தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செழிப்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகணும் அப்பா. குடும்பத்துல அப்பா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வுகள் வரணும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற என் தேவனீர் சுவாமி, கண்ணீரோடு யாரெல்லாம் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் விடுதலை கொடுக்கணும் அப்பா. இந்த ஜெபத்துல தினமும் பங்கெடுத்து வரக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர் சுவாமி. அளவில்லாத சாட்சிகளை நீர் உருவாக்குகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சகல கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே. இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. இயேசுவப்பா, இன்னும் அநேக சாட்சிகளை ஆண்டவர் நீர் உண்டாக்குவீரப்பா. அநேக ஆத்துமாக்களை நீர் கொள்ளை போராய் நீர் மீட்டுக் கொள்ளுவீர் சுவாமி. பிசாசானவன் வெக்கப்பட்டு போவான் அப்பா. ஹல்லேலூயா. நரகத்துல ஒருவரும் அழியக்கூடாது என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறதப்பா. உம்முடைய பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. அமராஜா இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் இருளை பற்றி கொண்டு இருக்கக்கூடாது, மாறாக அவர்கள் ஒளியினிடத்திற்கு வர வேண்டும் என்பது உம்முடைய சித்தமும் விருப்பமுமாக இருக்குது சுவாமி. அமராஜா இயேசுவே, இந்த காலை வேளையிலும் கூட அப்பா தங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, தங்கள் வேலைகளுக்காக ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய கரம் அற்புதங்களை செய்யட்டும் அப்பா. எப்படிப்பட்ட பாவ சாப கட்டுகளும் இப்பொழுது நீங்கி போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும் அப்பா. இயேசுவே, உம்மை நான் நம்பி நிற்கிற ராஜா. என் மேல கிருபையாயிரும், என் மேல இரக்கமாயிரும், என் மேல் மனதுருகுங்க ராஜா என்று சொல்லி அங்கலாய்த்து அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களும் இந்த காலை வேளையில் அது பிரகாசிக்கணும் அப்பா. எல்லா பாரங்களையும் என் ஆண்டவர் நீர் உம்முடைய சிலுவையிலே நீர் அப்பா எடுத்துக் கொள்ளுவீராக ராஜா. உங்க மேல நீர் சுமந்து கொள்ளுவீராக சுவாமி. எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தேவனுடைய கரம் இப்பொழுதே அப்பா ஹல்லேலூயா ஒவ்வொரு மேலும் இறங்கணும். இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தணும் அப்பா. என் வாழ்க்கையில் நன்மை நடக்கும், என் வாழ்க்கையில் தீமை நடக்காது என்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. நான் நன்மையானவைகளை பேசுவேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மேன்மையாக இருப்பேன். நான் ராஜாவின் பிள்ளை, இயேசு மகாராஜாவின் பிள்ளை. ஆக நான் பயப்பட மாட்டேன். இந்த வியாதி என்னை என்ன செய்யும், இந்த பலவீனம் என்னை என்ன செய்திடும், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்கிற ஆழமான விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும் அப்பா. எப்படி பவுல் சொன்னது போல ஹல்லேலூயா அப்பா, மெலித்தா தீவுல ஹல்லேலூயா அவன் கைகளை சர்ப்பம் கொத்தினாலும் இயேசுவே அவன் மரியாதை இருந்தான். காரணம், உங்க ஜீவன் அவனுக்குள்ள இருந்தது, அவனுக்குள்ள ஆழமான விசுவாசம் இருந்தது, அவனுக்குள்ள ஆழமான மனமாற்றம் இருந்தது சுவாமி. அவன் மனம் புதிதாக மாறி இருந்தது ராஜா. அதுபோல இந்த காலை வேளையிலும் பிள்ளையுடைய மனம் புதிதாக மாற வேண்டும் சுவாமி. எல்லாவற்றிற்கும் மேலாக பேசப்பட்ட வார்த்தை அங்கே ஹல்லேலூயா தேவதூதன் வந்து என்னிடத்தில் சொல்லி இருக்கிறான், நான் ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு சேதமும் எனக்கு வர முடியாது, எந்த பிசாசுகளும் என்னை தொட முடியாது, மரணமே என்னை நெருங்க முடியாது,
எந்த சாவும் எந்த பலவீனமும் என்னை தொட முடியாது. காரணம், என் மேல் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த காலை வேளையில எத்தனை பேர் தேவன் உங்களோடு பேசின வாக்குத்தத்தங்களை நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதை நினைத்து பாருங்க, அதை பேசிக்கொண்டே இருங்க, விசுவாசத்தில் பேசிக்கொண்டே இருங்க. நிச்சயமாகவே அற்புதம் உண்டு. ராஜா, ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் நீங்க அதிசயத்தை செய்வீங்க ராஜா. விடுதலை கொடுப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக இந்த பூமியில நீங்க நிறுத்துவீங்க. எந்த பிசாசுகள் உங்களுடைய பிள்ளைகளை நெருக்கி வெட்கப்படுத்த நினைக்கிறதோ அந்த பிசாசுகளின் மேல் உங்கள் பிள்ளைகள் நடந்து வருவாங்க ராஜா. நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்துருவின் தலையின் மேல் நடந்து வருவார்கள். அதன் தலையை நசுக்கி போடுவார்கள். அதன் கிரியைகளை முறியடிப்பார்கள். அதன் கட்டுகளை அவிழ்த்து போடுவார்கள். எஸ் டாடி, தேவ அக்கினி ஒவ்வொருவரையும் அது விடுதலை ஆக்கும். விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை ஆக்குமே. இப்பொழுதே ராஜா, அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கட்டும். வியாதியோடும் பலவீனத்தோடும் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் ராஜா. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவனை விடுதலை கொடுக்கணும் அப்பா. உங்களுடைய தழும்புகளால் சுகம் உண்டாகணும். சரீரத்தில் காணக்கூடிய எந்த வியாதிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மாறி போகணும். கேன்சர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய கேன்சர் கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். எப்படிப்பட்ட கட்டிகளும் இப்பொழுது காணாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமை, உங்க ஆற்றல் இப்பொழுதே வெளிப்படட்டும் அப்பா. துரைத்தனங்களை, அதிகாரங்களை அப்பா நீர் நொறுக்கி போட்டவர் அப்பா, என் தேவன் அப்பா. ஹல்லேலூயா. மகிமையின் சிங்காசனத்தில் விற்று இருக்கிறவரே, இந்த நேரத்தில் அவங்க வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. வியாதிகளும் பலவீனங்களும் மறைந்து போகணும். மருத்துவமனையில் இருக்கிற அப்பா, அங்கிருந்து ஜெபிக்கிறவர்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டோடைய கரம் இப்பொழுதே பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும். மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறட்டும். எப்படிப்பட்ட ஹல்லேலூயா டயபெட்டிஸ், ஹல்லேலூயா பிளட் பிரஷர், கேன்சர் அப்பா, அல்சர் பிரச்சனைகள், ஸ்கின் டிசீஸ், ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க, ஹல்லேலூயா லிவர் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. கற்ப பைக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா யூட்ரஸ்ல காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே எல்லாம் இப்பொழுது சுகம் அடைவதாக ராஜா. கை கால்களில் காணக்கூடிய பலவீனங்கள், எலும்புகளில் காணக்கூடிய பலவீனங்கள், நரம்பு மண்டலங்களில் காணக்கூடிய பலவீனங்கள், இரத்தத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம். இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம். அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மாம்சத்தை தொடுவதற்கு எந்த பிசாசுகளுக்கும் அனுமதி கிடையாது. காரணம், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அவருடைய ஹல்லேலூயா தன்னுடைய சொந்த சரீரத்தையே அவர் பிக்க ஒப்பு கொடுத்தவர், சொந்த இரத்தத்தை சிந்தினவர், தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தவர். அவர் மரித்தார், நாம் உயிர்த்தோம். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டெடுத்து இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் தைரியமாக சொல்லுங்கள், என் இயேசுவின் ரத்தம் அது வீணாய் போகாது. அவர் எனக்காக சிந்தின ரத்தம் வீணாய் போகாது. அது பேசும், அது தேவனிடத்தில் பேசும், என்னை விடுதலையாக்கும். நிச்சயமாகவே நான் பெருகுவேன், நான் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி சத்துருக்கு சவால் விட்டு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே என்னை விட்டு அகன்று போய் என்று சொல்லுங்க. நிச்சயமாக இந்த காலை வேளையில் விடுதலை பெறுவீர்கள் ராஜா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்பா செழிப்பும் உயர்வும் மேன்மையும் நான் கட்டளையிடுகிறேன் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் போகிற பொழுதும் வருகிற பொழுதும் அப்பா தேவனுடைய கரம் இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய இரத்த கோட்டைகளை வைத்து நீர் பாதுகாக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் அவர்கள் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. ஆமா ராஜா, அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. செல்வங்கள் செழிப்புகள் பிள்ளைகளை தேடி வரணும். ஆமா ராஜா, மன மகிழ்ச்சியான நாள் இந்த நாளாக இருக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல பிதாவே, உங்களுடைய அளவில்லாத சமாதானம், கிருபையும் சந்தோஷமும், ஹல்லேலூயா, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.